ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போங்கிற வரிகளில் கிருஷ்ணனோட ஆச்சாரத்தை பெரியாழ்வார் பூனித் தொழுவினிற் புக்கு புழுதியடைந்த பொன்மேனிங்கிற பாசுரத்தில் சொல்கிறத நேற்றைக்கு பார்த்தோம். ஊரில் உள்ளவாள்லாம் உன்னை பார்த்து சிரிப்பாடா, பரிகாசம் பண்ணுவாடா, குளிக்கவாடா கண்ணான்னு கூப்பிடுறா யசோதை. ஊராரை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது, ஏதாவது குத்தம் குறை சொல்லிகிட்டே தான் இருப்பா. ஒருத்தன் தன் மனைவியோட கழுத மேல தன்னோட துணி மூட்டையை வச்சுட்டு பக்கத்து ஊருக்கு நடந்து போனான். வழியில ஒரு வழிப்போக்கன் பார்த்தான். அவன் சொல்றான், இவன் மனைவி நடக்க முடியாம நடக்கிறா, அவளை கழுத மேல உட்காத்தி வச்சுட்டு போகலாமே அப்படின்னா. அதுவும் நல்ல ஐடியாதான்னு நினைச்சுட்டு துணி மூட்டையை கையில் எடுத்துட்டு மனைவியை கழுத மேல உட்காத்தி வச்சுட்டு நடந்தான். கொஞ்ச தூரம் போன உடனே இன்னொருத்தன் சொன்னான், பாவம் இவன் மூட்டையும் தூக்கிட்டு நடக்கிறான், மனைவி ஜம்முன்னு உட்காந்து போறா அப்படின்னா. உடனே இவனும் கழுத மேல ஏறி உட்காந்துட்டான். கொஞ்ச தூரம் போனதும் இன்னொரு வழிப்போக்கன் சொன்னா, பாவம் அந்த கழுத வாயில்லாத ஜீவன், இவாளை சுமந்துட்டு போறதே அப்படின்னா. உடனே இவன் இறங்கிட்டுட்டான், மனைவியை மட்டும் உட்காத்தி வச்சு அழிச்சுட்டு போனான். கொஞ்ச தூரம் போன உடனே ஒருத்தன் சொன்னான், இந்த மனைவி ரொம்ப ராங்கி போல இருக்கு, கணவனை நன்னா ஆட்டி படைக்கிறா, அதனால்தான் இவன் மேலே உட்காண்டிருக்கா, அவன் நடந்து போறான் அப்படின்னா. உடனே இவன் பார்த்தான், மனைவியும் இறங்க சொல்லிட்டு 2 பேரும் மூட்டையும் தூக்கிண்டு நடந்து போனான். கொஞ்ச தூரத்தில் இன்னொருத்தன் சொன்னான், இதை பாரு, அறிவே இல்லாதவா, கழுத போறது, அது மேலே யாராவது ஒருத்தர் உட்காந்து போகலாமே அப்படின்னா. அப்போ மறுபடியும் முதலேந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? இந்த ஊரை எப்படிப்பட்டவா பாருங்கோ, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். ஊரார் ஒன்று சொல்றான்னு நினைச்சு நம்ம வாழக்கூடாது, நம்மளை மாத்திக்கவும் கூடாது. அவ சொல்றதுல ஆரோக்கியமான விஷயம் இருந்தா எடுத்துக்கலாம், நமக்காக நம்ம வாழணும். இப்போ யசோதை கண்ணனை பார்த்து சொல்ற, ஊரார் சொல்லட்டுண்டா பரவாயில்ல, ஆனா நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற நப்பிண்ணை சிரிச்சா என்னடா பண்ணுவ அப்படிங்கிறா. பாசுரத்துல நாணம் இல்லாதாய் நப்பிண்ணை காணில் சிரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் பெரியாழ்வார். நப்பிண்ணை யாரு? நீலாதேவியுடைய அம்சம். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவோ, நாளைக்கு அவள் உன்னை கல்யாணம் பண்ணிண்டா என்ன மாமியார் நீங்க? உங்க பையனை ஒழுங்கா குளிக்க வைக்கலையா, குளிக்க ஒழுங்கா சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாடா. மாணிக்கமே, என் கண்மணியே, மஞ்சனமாட நீவாராய் அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி குளிக்க அழைக்கிறா யசோதை. கிருஷ்ணன் குளிக்கிறதுக்கு தான் மட்டும் இப்படி படுத்த மாட்டான், தன்னோட ஃப்ரெண்டையும் குளிக்க கூடாதுன்னு சொல்லிடுவானான். ஒரு நாள் ஒரு கோபிகை வந்து யசோதை கிட்ட புகார் பண்றா. அடி யசோதை அப்படின்னா, அங்க சுப்ரபாதமே அடி யசோதை தான், கௌசல்யா சுப்ரஜராமா இல்லை. என்னோட குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டலான்னு எண்ணெய் குடத்தை எடுத்து வச்சேன், இன்னைக்கு சனிக்கிழமையாச்சே அப்படின்னு உன்னோட பையன் கண்ணன் வந்தான், என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு பெரியாழ்வார் ஒரு பாசுரத்துல பாடியிருக்கார். எண்ணெய் குடத்தை உருட்டி இளம் பிள்ளையை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிறான்னு பாடியிருக்கார் அவர். அதை சொல்றார், எண்ணெய்லாம் தேய்ச்சிக்காதடா, அரப்பூ சீயக்கால்லாம் போடுவா, கண்ணெல்லாம் எரியும், வாடா நம்ம விளையாட போலாம் அப்படின்னா. அவன், நான் வரல, எங்க அம்மா உன்னோட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, நீ என்னை கெடுத்துடுவ, அதனால நான் உன்னோட பேச மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னா. இவன் கண்ணன் விடாம வா வான்னு பிடிச்சு இழுக்கிறான். 2 பேரும் ஒத்தருக்கொத்தர் பிடிச்சு இழுத்ததுல எண்ணெய் குடத்தை உருட்டி விட்டுட்டான். அந்த குடத்தை உருட்டி விட்ட உடனே இந்த பையன் அம்மா அப்படின்னு பயந்து அலறான். உடனே இவன் கத்துறானே, மாமி வந்து நம்மள திட்டுவாளே அப்படின்னு நினைச்சிட்டு வாசலுக்கு ஓடுறான். வாசல்ல தூளியில ஒரு சின்ன குழந்தை தூங்கிறது, அதை வெடுக்குன்னு ஒரு கிள்ளி கிள்ளினா சும்மா போயிருக்கலாம் இல்லையா? இது வம்பு இவனுக்கு. அது வீல் 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 வீல்னு கத்துறது.
அப்போ அவ அம்மா ஓடி வரா. எண்ணெய் கொட்டினதை அவ பார்க்கல. கால் வழுக்கிண்டு போய் கீழே விழுந்தா. விழற போது அவ பெருசா ஆன்னு கத்தினா. அவ அப்பா உள்ள தூங்கின்னு இருக்க. என்னடா இது, குடும்பமே கத்துறதே காலம்பர அப்படின்னு அவர் வெளியில வர. அவரும் எண்ணெயில வழுக்கி மாமி மேல விழுந்துட்டார். இந்த மாதிரி அமர்க்களம் ஆச்சு எங்க ஆத்துல யசோதை. உன்னோட கண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? கண்ணை புரட்டி புரட்டி விழிச்சுண்டு நிற்கிறான் அப்படின்னு புகார் பண்ணினான். இப்படி குளிக்கிறதுனாலே கண்ணனுக்கு பிடிக்காது. அவனுக்கும் ஆச்சாரம் இல்லைன்னு ஒத்துண்டுட்டான் அவன். அதுக்கப்புறம் ஆண்டாள் கிட்ட சொல்றான், கர்மயோகமே இல்லை, சரி ஞானமாவது இருக்கான்னு பார்க்குறேன், ஏதாவது ஸ்லோகம் எல்லாம் சொல்வேளா? உங்க ஊர்ல தானே கர்கரிஷி இருக்க, அவர்கிட்ட உபன்யாசம் எல்லாம் கேட்டிருக்கேளா? அவர் புராணங்கள்லாம் சொல்லியிருப்பாரே, அந்த ஞானமாவது இருக்கா சொல்லுங்கோ அப்படின்னான். இல்லையே கிருஷ்ணா, நாங்கள்லாம் அறிவு ஒண்ணுமில்லாத ஐக்குலம் அப்படின்னு சொன்னா ஆண்டாள். ஞானம் இல்லைன்னா பரவாயில்ல, எழுத்தறிவாது உண்டா? உங்களுக்கு பெருசா வேதம், வேதாந்தம், உபனிஷத்து, பிரம்மசூத்திரம் அந்த ஞானத்தை நான் எதிர்பார்க்கல. ஏதாவது எழுத்தறிவு, ஒரு கேசவா, மாதவா, நாராயணன்னு 2 பகவன் நாமாவை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டான். இல்லப்பா, எங்களுக்கு எழுத்தறிவே கிடையாது, எழுத்தறிவு ஞானமே இல்லை அப்படின்னு விட்டான். சரி பரவாயில்ல, 1 2 3 சொல்ல தெரியுமா? எண் அறிவாவது உண்டா அப்படின்னு கேட்டான். அதுவும் எங்களுக்கு தெரியாதுன்னு விட்டான். கிருஷ்ணன் சொன்னா, 1 2 3 தெரிஞ்சா கூட நான் அனுகிரகம் பண்ணலாம்னு நினைச்சேன், அது கூட உங்களுக்கு சொல்ல தெரியாதா? நான் எப்படி அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னா. 1 2 3 சொன்னாலே பெருமாள் அனுகிரகம் பண்ணிடுவாராம். எப்படி? ஒரு பட்டிமன்றம் நடந்தது. பள்ளிக்கூட வாத்தியார் சிறந்தவரா, கல்லூரி பேராசிரியர் சிறந்தவரான்னு. அதுல பள்ளிக்கூட வாத்தியார் வந்து பேசுறார். நாங்க தான் சிறந்தவா அப்படின்னு பாயிண்ட்ஸை எடுத்து அடுக்கிறார். பெருமாளோட அனுகிரகம் எங்களுக்கு தான் நன்னா கிடைக்கும் அப்படின்னார். எப்படின்னு கேட்டா எல்லாரும், அவர் சொன்னார், நாங்க டெய்லி அட்டெண்டன்ஸ் எடுப்போம். அப்போ கேசவா பிரசன்ட் சார், மாதவா பிரசன்ட் டீச்சர், நாராயணா பிரசன்ட் சார், கோவிந்தா பிரசன்ட் டீச்சர், இப்படி நாங்கள் கூப்பிடுற போது பகவான் அங்க அக்கௌண்ட்டில் எழுதிடுவான், கேசவா நாராயணான்னு என் பேரை டெய்லி இவன் சொல்லிட்டான் அப்படின்னு. இவர் பகவானை நினைச்சு சொல்லல, இவர் ஸ்டூடெண்ட்டை தான் கூப்பிட்டார். ஆனாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ பகவன் நாமாவை சொல்லிட்டான், என் பேரை சொல்லிட்டான்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணிடுவார் அப்படின்னு அவர் பேசினார். ஆனா எதிரணியில இருக்கிற கல்லூரி பேராசிரியருக்கு அனுகிரகமே கிடைக்காது. ஏன்னா அவர் எப்படி தெரியுமா அட்டெண்டன்ஸ் எடுப்பார்? 1 எஸ் சார், 2 எஸ் சார், 3 எஸ் சார் அப்படின்னு தான் சொல்லுவா. அதனால எதிரணியில உட்காண்டிருக்கிற திரு கோதண்டராமன் தன் பேர்ல உள்ள கோவை எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டார். கல்லூரி பேராசிரியர் அங்கேருந்து வந்தார். அவர் சொல்றார், எனக்காவது பேர்ல கோவை எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அவரோட பேரே என்ன தெரியுமா? தண்டபாணி தான். இப்படி இவர் பேசலாமா? யார் சொன்னது? கல்லூரி பேராசிரியருக்கும் பெருமாள் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னார் அவர். எப்படி அப்படின்னா, நான் 1ன்னு சொல்ற போது உலகத்துக்கே முதல்வன் நான், என்னதான் சொன்னான்னு பகவான் அனுகிரகம் பண்ணிடுவான். நான் 2ன்னு சொன்னா பெருமாள் பிராட்டி ஒரு மிதுனமே உத்தேசியம், எங்களைத்தான் சொன்னா அப்படின்னு அனுகிரகம் பண்ணிடுவா. 3ன்னு சொல்லும்போது ரகசியத்திரயம் என்ற 3 மந்திரங்களால சொல்லப்படுபவன் நான், என்னதான் சொன்னான்னு அனுகிரகம் பண்ணிடுவான். 4ன்னு சொல்லும்போது 4 வேதங்களால போற்றப்படுபவன் நான், என்னதான் சொன்னான் அப்படின்னுவான். 5ன்னு சொல்ற போது பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சைன்னு 5 நிலைகளில் இருப்பவன் நான், அதனால என்னதான் சொன்னான் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிடுவான். 6ன்னு சொன்னா ஞானம் பலம் சக்தி வீரியம் ஐஸ்வர்யம் தேஜஸ்னு 6 குணம் எனக்கு இருக்கு, என்னதான் சொன்னான் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிடுவான். 7ன்னு சொன்னா 7 மலைக்கு மேல நான் இருக்கேன்,
என்னதான் சொன்னான்னு நினச்சிப்பான். 10ன்னு சொன்னால் தச அவதாரம் நான் எடுத்தேன், என்னதான் சொன்னான். 12ன்னு சொன்னால் 12 ஆழ்வார்கள் என்னதான் போற்றி பாடினா, என்னதான் சொன்னான். 26ன்னு சொன்னால் 26வது தத்துவம் நான் தான். அதனால என்னதான் சொல்லியிருக்கான்னு அனுகிரகம் பண்ணிடுவான். நீ 1000ன்னு சொன்னாலும் 1000 திருநாமங்கள் உடையவன் நான், என்னதான் சொன்னான்னு பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணிடுவான் அப்படின்னு பேசினார் அந்த கல்லூரி பேராசிரியர். சரி, இதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா அப்படின்னா பிரமாணம் இருக்கு. திருவாய்மொழியில் ஆழ்வாரே சொல்றார் ஒரு பாசுரத்தில், கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவம். எண்ணிலும் வரும், நீங்க எண்களை சொல்லுங்கோ, அவன் அனுகிரகம் பண்ணிடுவான்னு ஆழ்வாரே சொல்றார். அறிவு ஒண்ணும் இல்லாத ஆய்க்குல பெண்ணான ஆண்டாள் எப்படி சமாளிக்க போறா? அடுத்த வாரம் அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.